Hello guys, welcome back to Howling Snapchat. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக ரிலீஸ் ஆன ஒரு மொபைல். என்னென்னு பார்த்தீங்கன்னா Oppo F17 இந்த மொபைலை வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து தீபாவளி ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்ட்டு வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக எப்படி ரிலீஸ் ஆனது அதே ஸ்பெக்ஸ் தான். ஏன்னா வந்து நம்ம சேனல் வந்து ஸ்பெசிஃபிக் அந்த மொபைலுக்கு போடல அப்போ சென்னையில் டெக் ஆரம்பிக்கல. ஸோ அதனால தான் இப்போ வந்து இப்போது மறுபடியும் அந்த ஃபோன் புது எடிஷன் வந்துட்டு சரி இதை மட்டும் எதுக்கு சொன்னோம், ஸ்பெக்ஸையும் சேர்த்து சொன்னோம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுனால இதே ஒரு வீடியோவை மேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அதான் அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த ப்ரைஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அவங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெட்டிக்கு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுவாங்க. நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் உடனுக்குன்னு தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போ வாங்க வீடியோ போயிடலாம். இந்த மொபைல் எதனால் வந்து ஸ்பெஷல் எடிஷன் சொல்கிறாங்கன்னா என்ன கலரில் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் அப்படியே மினுமினுக்கிற மாதிரியான ஒரு கலரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்ட்டு வந்து இந்தியாவில் விட்டுருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குது அந்த மொபைல், அதுக்காக வாங்கலான்னு நல்லா இருக்க மொபைல் வாங்கணுன்னா இந்த மொபைல் வாங்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் மொபைல் நான் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.44 inches உடைய ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3யோட ப்ரொடெக்ஷனோட வந்து கிளாஸ் விட்டுருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 Hz ரிஃப்ரெஷ் விட்டுருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 60 Hz நிறைய பேர் விட்றாங்க. ஓப்போ வந்து எப்பயுமே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் ஓப்போ கேமிங்லாம் நல்லாகும். ஸோ ரிஃப்ரெஷ் Hz வந்து நல்லா வந்து நல்ல பர்ஃபெக்ட் கேம் ஆகணும். ஸோ 60 Hz வந்து ஓப்போவில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிக்கிறேன். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 60 Hz வந்து ஓப்போவோட 60 Hz பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் வந்து வெள்ளை கலர் 3 ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து பார்க்க அற்புதமான டிஸ்பிளே ஆகும். நம்மளாம் பார்க்கலாம். அண்ட் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் பர்ஃபார்மன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிப்செட் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்டிராகன் 622 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சிப்செட். இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் வந்து சிப்செட் நல்லா கொடுத்துருக்கலாம். ஸ்னாப்டிராகன் 765 கொடுத்துருக்கலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. பட் வந்து இந்த 620 கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அந்த வந்து ஸ்னாப்டிராகன் போது கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கணும்னா ஸ்னாப்டிராகன் 765 கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 622 கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். வித் ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 650 ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இந்த நார்மல் இது பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து அந்த மொபைலோட குவாலிட்டி அந்த பர்ஃபார்மன்ஸோடைய ஒரு 2 முக்கியமான விஷயங்கள்னா இதுதான். ஸோ அது வந்து ஒரு நார்மலாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ராடினரி இல்லாமல் கொஞ்சம் அதோட கொஞ்சம் கம்மின்னு சொல்கிற மாதிரியான ப்ராசஸிங் தான் இந்த மொபைல் எதிர்பார்க்க முடியும். அண்ட் இந்த கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரேர் சைடில் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 16 மெகாபிக்சலுடைய ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடும் அண்ட் வைட் ஆங்கிள் ரெண்டுமே வந்து அதே கேமராவில் வந்து யூஸ் ஆகுன்ற மாதிரியான ஒரு கேமரா டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ மோனோ அண்ட் மறுபடியும் 2 மெகாபிக்சலுக்கான மோனோ கொடுத்துருக்காங்க. எதுக்கு அது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஸோ கேமரா ஓப்போவில் வந்து பார்த்தா எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஓப்போ விவோ அந்த மாதிரி கேட்டகரிஸில் எதுக்கு கொடுத்தாங்கன்றது ஒன்றும் புரியல. வாட்ச் வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த மொபைலுக்கு இருக்க எல்லாருமே. இந்த மொபைலோட செல்ஃபி கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சலோடைய வைட் ப்ளஸ் நார்மல் செல்ஃபி எடுக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி. அந்த ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சலுடைய செல்ஃபி கேமரா. அண்ட் இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. 4015 mAh உடைய ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஷுவல் யூஸருக்குலாம் கரெக்டாக இருக்கும், நிறைய யூஸ் பண்ணலாம். 4015 mAhன்றது சும்மா இல்லை, அவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும். அண்ட் வந்து அது சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸில் கொடுக்குறாங்க வித் டைப்-C கேபிள். அண்ட் வந்து இந்த அஃபிஷியலாக ஓப்போ சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 53 minutes ஜஸ்ட் 53 minutesல வந்து 0 to 100 சார்ஜ் ஏறும். அப்படி வந்து சார்ஜ்னு ஏறுற மாதிரியான ஒரு சார்ஜரையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸும் இந்த ஃபோனு கொடுக்கும். ஸோ கேஷுவல் யூஸும் சரி, கொஞ்சம் நல்லா இந்த கேமிங்க்கும் சரி, ஃபோட்டோ ஷூட்டுக்கும் சரி இந்த மொபைல் கரெக்டாக இருக்கும் இந்த பேட்டரியோட. அண்ட் இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா RAM 4GB RAM அண்ட் 6GB RAM அண்ட்
8 GB ரேம்ன்ட்டு 3 வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 4 GB ரேமுக்கு 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு 2 ஆப்ஷன் இருக்குது. பட் 6 GB ரேமுக்கு பார்த்தீங்கன்னா 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அண்ட் 8 GB ரேமுக்கு பார்த்தீங்கன்னா 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. பட் வந்து நீங்கள் ஸ்லாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு SD கார்டும் போட்டு 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சிம்மும் போடலாம், ஒரு SD கார்டும் போடலாம். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பாசிட்டிவான ஒரு விஷயம். 2 சிம் கொடுக்குறதுன்றது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாமல் ஆப்ஷன் இருந்தால் கொஞ்சம் சிலருக்குலாம் வந்து கடுப்பாக இருக்கும். இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 256 GB வரைக்கும். இது வந்து ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவான விஷயம். அண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன், டிஸ்பிளே பற்றின ஒரு விஷயம். ஷேர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். 1.16 வால்/kgன்ட்டு வந்து ஷேர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமான ஷேர் வேல்யூ தான் வந்து இந்த ஃபோனில். ஸோ டிஸ்பிளேல இது வந்து ஒரு மைனஸ் சொல்லலாம். ஸோ இந்த ஷேர் வேல்யூலாம் வந்து கம்மி பண்ணி ரேடியேஷன் கம்மி பண்ணி விட்டாங்கன்னா வந்து நல்ல ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ்லாம் பிடிச்சிருக்கவங்க எதுக்காக வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலை எதுக்கு வாங்கணுன்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பட்ஜெட் இந்த ஃபோனோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 22,000-24,000 சம்திங். இந்த ஸ்பெஷல் எடிஷன்லே வந்து ரேட் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது நார்மல் இது வந்து கம்மியாக அந்த ரேட்டு. ஸோ எனக்கு ஸ்பெசிஃபைடாக தெரியல அந்த இது. ஸோ தப்பாக சொல்கிறதுக்கு சொல்லாமல் இருக்கலான்றதுனால சொல்லலை இப்போதைக்கு. அண்ட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் மட்டும். அண்ட் வந்து இந்த இது அந்த 20,000-24,000 பட்ஜெட்டுக்கு வந்து நீங்கள் போக்கோவே செலக்ட் பண்ணிக்கலாம், போக்கோ X3. ஸோ அதில் வந்து எல்லாமே அதிகம் இதோட பெட்டராக இருந்தது. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. Oppo F17 ப்ரோலாம் கன்சிடர் பண்ணிக்காதீங்க இந்த பட்ஜெட்டில் வாங்குறதுனா. அதோட வந்து நீங்கள் 30,000 பட்ஜெட் போகிறீங்கன்னா வந்து நாட் வாங்கிக்கலாம், அது வந்து பெட்டராக இருக்கும். அந்த 34,000 இல்லைனா கேமரா பேஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பிக்சலை வாங்கலாம். உங்களுக்கு எந்தெந்த பட்ஜெட்டில் வேணுமோ அந்த மாதிரியான ஃபோன்லாம் நான் என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ரிப்ளைஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுறாங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் டெக்னிக்ஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் உடனுக்குடன் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ see you from always